வணக்கம். என் பேர் டாக்டர் சுசித்ரா. இன்றைக்கி நான் உங்ககிட்ட கவுட் பற்றி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். கவுட்டுன்றது யூரிக் ஆசிட் அப்படின்றது ரத்தத்தில் ஜாஸ்தியாக இருக்கும். அது கொஞ்சம் மாறி டெபாசிட் ஆகிடும், ஜாயிண்ட்டில் போய் உட்காந்துக்கும். அதாவது மூட்டுகளில் போயிட்டு அந்த இரிட்டேட் பண்ணி அங்கே இன்ஃப்ளமேஷன்லாம் நடக்கும். அது கவுட் அப்படின்னு வரும். ஸோ கால் விரல் பெருவிரலில் அப்புறம் மற்ற ஜாயிண்ட்ஸுங்கள்லேயும் இந்த மாதிரி வீக்கம் வரலாம், வலி அந்த மாதிரி. ஸோ இது கவுட்டாக இருக்குன்னு. கவுட்டு பற்றி நான் ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது கவுட் இருக்கவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கவுட் இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். கவுட்டுன்றது வெறும் ஜாயிண்ட்டில் போயிட்டு அந்த வீக்கம் வந்துட்டு போகிறது அது மட்டும் கிடையாது. அந்த க்ரானிக் இன்ஃப்ளமேஷன், அதாவது அந்த யூரிக் ஆசிட்னால இரிட்டேட் ஆகி இன்ஃப்ளமேஷன் நடக்கும். அதனால் அது கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் ஃபேக்டராக கணக்காகும். அதாவது அந்த கவுட் இருக்கவங்களுக்கு அந்த கவுட் பிரச்சனைனாலேயே ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் அந்த மாதிரி வர்றதுக்கு கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் ஜாஸ்தி. அதனால் கவுட்டுன்றது வெறும் ஜாயிண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. அதை கண்ட்ரோலில் வச்சாதான் மற்ற பிரச்சனைகளும் வராமல் இருக்கும். ஹார்ட் தவிர கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் தவிர கிட்னிலையும் ப்ராப்ளம் வரலாம். கவுட்டுன்றது ஜாயின்ஸில் அது நான் சொன்ன மாதிரி பெருவிரலில், பட் மற்ற ஜாயிண்ட்லேயும் வீக்கம் வரலாம். சில பேருக்கு ஜாஸ்தியாகி ஸ்கின் அடியில், தோல் அடியில் வெள்ளை வெள்ளையாக டெபாசிட் ஆகலாம். சரி, நீங்கள் கவுட் இருந்ததுன்னா உங்கள் யூரிக் ஆசிட் ஹையாக இருந்தால் உங்கள் டாக்டரை பாருங்கள். வணக்கம்.